என்னுடைய பேர் தமிழரசன். எங்கள் ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்ன சேலம் வட்டம், கல்லாநத்தம் கிராமம். நான் ஈபியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஸ்டாஃபு. கிட்டத்தட்ட பவர் ஆஃபீஸ்க்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் டு 13 கிலோமீட்டர் இருக்கும். அடிக்கடி வந்து மின்சாரம் இங்கே தடைப்படுறதுனால சோலாரு ஆஃப் கிரிட்டில் போடலான்னு ஒரு பிளானிங்கில் போட்டேன். அது வந்து இப்போ சக்ஸஸாக இருக்குது. அந்த சோலார் சார்ஜர் முதல்ல வாங்கி கனெக்ட் பண்ணி அது மூலமாகவே ரிடாக்ஸ்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு யூடியூப் ரிவ்யூலையும் ஆன்லைனில் செக் பண்ணும்போது ஆஷா பவர்னு ஒரு சார்ஜர் இருக்குது, MPPT சார்ஜர் நல்லா இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு நேராக அவங்க கம்பெனிக்கே ஃபோன் பண்ணேன். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்பெனிக்கே நம்பர் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து கம்பெனி பேசி அவங்க டெக்னீஷியன்ட்டையும் பேசணும், சேல்ஸ் சைட்லையும் பேசி நான் நேரடியாக கம்பெனியில் இருந்து தான் அது வாங்கினேன். MPPT சார்ஜர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நினைக்கிறேன், 22 8வது மாதம் என்னமோ. அது ரிப்பேரே இல்லாமல் நல்லா இருந்ததுனால சரி அதில் ஒரு இன்வெர்ட்டர் வாங்கலாமேன்னு சொல்லி திரும்ப வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து 52400 மாடலு வாங்கியிருக்கேன். அது வந்து இப்போ ஒரு 4 பேனலில் கனெக்ட் பண்ண பிறகு சப்ளையே, அதாவது ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, CCTV கேமராஸ் எல்லாமே இன்வெர்ட்டர் மூலமாகவும் சோலாரினுடைய பேனல்லேருந்து இன்வெர்ட்டர் மூலமாக எடுத்து பகல் ஃபுல்லாக யூஸ் ஆகி பேட்ரி பேக்கப் ஃபுல்லாகிடுது. பகலில் ஃபுல்லான உடனே நைட் அது ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலையில் திரும்ப சோலார் வர வரைக்குமே யூஸ் ஆகுது. மின்சாரத்தை வந்து அவுட்புட் கொடுக்கறது கான்சன்ட்ரேட்டாக ஒரே மாதிரி அந்த 49-50 ஹெர்ட்ஸையும் அந்த வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் மட்டுமே சரியாக கொடுக்குது. எந்த ரிப்பேருமே இது வரைக்கும் வரல. ஆஷா பவரில் அந்த MPPT சார்ஜர் வந்து இன்னை வரைக்கும் எந்த ஃபால்ட்டுமே வரல. அதை நான் சர்வீஸ்க்கோ எதுவும் தூக்கிட்டாலே வேலை இல்லை. இன்னை வரைக்கும் EB சப்ளையே ஆன் பண்ணலை. அந்த ஒரு குறிப்பிட்ட யூசேஜ் அந்த இன்வெர்ட்டர் மூலமாக நைட்டு வந்து பேட்டரியிலேருந்து பேக்கப் எடுத்துக்குது, பகலில் வந்து ஃபுல்லாக சோலார்லேயே போயிட்டுருக்கு. அதனால் ஒரு நல்ல குவாலிட்டி இருந்ததுனால தான் திரும்ப இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன்.